மேம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே மேம். ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு 9th மேக்ஸ்ல நம்ம நியூ லெசன் இயற்கணிதம் அல்ஜீப்ரா ஸ்டார்ட் பண்றோம். ஸோ செகண்ட் லெசன் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு இல்லையா? முதல் பாடம் வந்து செட் லாங்குவேஜ் கனமொழிகள், இரண்டாவது பாடம் மெய் எண்கள் ரியல் நம்பர்ஸ், இப்போ மூன்றாவது பாடம் அல்ஜீப்ரா இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, நம்ம பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு ஸ்டோரி நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது புது லெசன் இல்லையா, இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல இருந்து என்ன அப்படிங்கறது பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் வந்து யூஸ் ஆகக்கூடிய ஒரு கதை. ரப்பர் எரேசர் இருக்கு இல்லையா, நம்ம யூஸ் பண்ற எரேசர் வந்து பென்சில ரப்பரை வந்து பார்த்தா அந்த பென்சில் சொல்லுதான், ஒவ்வொரு தடவை நான் தப்பு செய்யும் போதும் உன்னை வச்சு என்ன வந்து கிளீன் பண்றாங்க, சுத்தப்படுத்துறாங்க, அழிக்கிறாங்க. நான் தப்பா எழுதிட்டேன் அப்படிங்கிறதுக்காக உன்னை வந்து திருத்துறான், உன்னை வச்சுதான் என்ன கிளீன் பண்ணி அந்த வார்த்தையை திருத்துறாங்க. சோ அப்ப என்ன நீங்க பார்த்திருப்பீங்க, ரப்பரை கிளீன் பண்ணும்போது இங்க இந்த துகள்கள் மாதிரி இருக்கா, ஸ்ப்ரெட்ஸ் விழுந்திருக்கா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டைம் ரப்பர் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வரும். அந்த ரப்பர் வந்து தேஞ்சுட்டே போகும், எரேசர் வந்து என்ன ஆகும், தேஞ்சுட்டே வரும். சோ அப்போ நீ வந்து கரைஞ்சுட்டே போற, எனக்கு அதுல வருத்தமா இருக்கு உன்னை பார்த்துன்னு சொல்லி பென்சில் வந்து ரப்பரை பார்த்து சொல்றதாம். அப்ப அதுக்கு ரப்பர் என்ன சொல்லுதான், இது என்னுடைய கடமை, என்ன படைச்சதே வந்து இதுக்குதான், உன்னை திருத்தணும் அப்படின்னு சொல்லிதான். சோ அதுக்காக நீ என்ன பார்த்து வருத்தப்பட வேண்டாம், எனக்கு அதுல வந்து ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா வந்து என்னால உன்னோட தவறு வந்து அழிக்கப்பட்டு நீ வந்து முன்னேறி செல்றதுதான், முன்னேறி போற இல்லையா, அதுதான் என்னுடைய வெற்றி. ஏன்னா நம்ம வந்து பென்சில்ல இருந்து தானே பேனாக்கு வரோம். ஸோ அப்போ வந்து ரப்பரால அந்த சின்ன வயசுல நம்ம பண்ணக்கூடிய தவறுகள் வந்து என்னால உன்னை வச்சு நீ முன்னேறி போறதுனால எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சி, அதுதான் என்னுடைய வெற்றி, அதனால நான் கரையிறத பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சோ அந்த ரப்பர் யாரு அப்படின்னா நம்மளுடைய பேரண்ட்ஸ், நம்மளுடைய பெற்றோர்கள். நம்மளுடைய தவிர அவங்களுடைய லைஃப் இருக்கிற வரைக்கும் நம்மள வந்து திருத்திட்டே இருப்பாங்க. சோ அதுல நம்ம வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு மேல என்ன வரும்னா நமக்கு கோவம் வரும், நம்ம பேரண்ட்ஸ் அட்வைஸ் பண்றதே நமக்கு பிடிக்காம போகும். பட் அது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான செயல். எத்தனை வயசு ஆனாலும் அவங்களுக்கு நம்ம குழந்தைங்க தான். எத்தனை காலம் ஆனாலும் பென்சில் ரப்பர் கான்செப்ட் எங்கேயாவது போகுதா? என்னதான் ஸ்மார்ட் போர்டு வரட்டும், எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு இது புக்கே இல்லாத ஸ்கூல்ஸ் வரட்டும், என்ன இருந்தாலும் அந்த பேசிக் எழுதணும்னா நீங்க முதல்ல பென்சிலை புடிச்சுதான் ஆகணும். அந்த பென்சிலை பிடிக்கும் போது தப்பு செய்யறோம்னா அங்க வந்து எரேசர் கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் இருக்குதான் செய்யுது. என்ன டெக்னாலஜி டெவலப் ஆனாலும் நம்ம என்ன பண்றோம், இப்ப ஸ்மார்ட் ஸ்லேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு நிறைய. பட் அதுலயுமே அழிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கான், டெலீட் பட்டன் அப்படின்னு அங்க கொடுத்துருக்கான் அந்த ஸ்லேட்ல எல்லாம். அந்த ஸ்லேட்லயுமே ஸ்மார்ட் ஸ்லேட் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு வருது. அதுல வந்து அழகா எழுதுறாங்க. எழுதினா அதுல இருக்கிற தப்ப இது பண்றதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்கான். அந்த பட்டன் பிரஸ் பண்ணா நம்ம எழுதுறதுலாம். பட் எழுதுறது அங்கேயும் வந்து ஒரு ஸ்மார்ட் பென் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பென்சில் அந்த எரேசருங்கிற கான்செப்ட் எங்கேயுமே போல. அந்த எரேசர் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய பேரண்ட்ஸ் நம்மளுடைய லைஃப் டைம் இருக்கிற வரைக்கும் அவங்க நமக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, நம்மளை திருத்திட்டு தான் இருப்பாங்க. நம்ம திருந்தணும், நம்ம செய்யற தவறுகளை வந்து சொல்லி கொடுத்து நம்மளை மாத்தணும்னு சொல்லி பாடுபடுற 2 பேர் வந்து நம்மளுடைய பேரண்ட்ஸ் தான். ஓகேவா? ஸோ என்னைக்குமே வந்து பேரண்ட்ஸ் அட்வைஸ் பண்ணாங்கன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அப்போஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? ஓகே, இன்னைக்கு நம்ம பாடத்துக்குள்ள போலாமா? சரி. சோ இயற்கணிதம் அல்ஜீப்ரா நம்ம ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் 5ல இருந்தே அல்ஜீப்ரா சும்மா பேசிக்கா பார்த்துட்டு இருக்கோம். எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 5, எக்ஸ் பிளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்லாம் சொல்லிட்டு சம்திங் 5ஆம் கிளாஸ்ல இருந்து பாக்குறோம் பேசிக்கா. 9th ஸ்டாண்டர்ட்ல என்ன பார்க்க போறோம், இந்த பாடத்துல என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறது. ஸோ அல்ஜீப்ரானாலே உங்களுக்கு அங்க என்னென்ன கான்செப்ட் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஒரு வேரியபிள் இருக்கும், ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கும், எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். கோஆர்டினேட்ஸ் இருக்கும், கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கும், பவர்ஸ் இருக்கும். அதெல்லாம் நமக்கு வந்து பேசிக்கா நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம் 5ஆம் கிளாஸ்ல இருந்து. 5, 6, 7, 8 எல்லாம்.
லாஸ்ட் இயர் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அல்ஜிப்ராயிக் ஐடென்டிட்டிஸ் எல்லாமே கூட படிச்சிருக்கோம். ஓகேவா? சரி, இந்த வருஷம் நம்ம பார்க்க போறது என்ன இந்த பாடத்துல, இதனுடைய கண்டினியூட்டி அடுத்த வருஷம் வரப்போறது என்னங்கிறது இப்ப தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் பல்லுறுப்புக்கோவைகளை வகைப்படுத்துதலை புரிந்து கொள்ளுதல் மற்றும் அடிப்படை செயல்பாடுகளை செய்யும் திறனடைதல். பல்லுறுப்புக்கோவைகள் அதாவது பாலினாமியல்ஸ் உடைய basic operation, classification of polynomials and to perform basic operations. Basic operation னா என்ன? நார்மலா any இது lesson in maths basic operation அப்படின்ட்டா addition, subtraction, multiplication, division. அதே தான் இங்கேயும் வந்து நம்ம first topic 3.1ல பாலினாமியல்ஸ்னா என்ன, பாலினாமியல்ஸ் உடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன, டிகிரி ஆஃப் த பாலினாமியல்ஸ் என்ன, அண்ட் பேசிக் ஃபோர் ஆப்ரேஷன்ஸ் என்ன, இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 3.1 எக்ஸசைஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் இதுதான். டு அண்டர்ஸ்டாண்ட் த கிளாசிபிகேஷன் ஆஃப் பாலினாமியல்ஸ் அண்ட் டு பெர்ஃபார்ம் பேசிக் ஆப்ரேஷன்ஸ். அடுத்தது டு இவாலுவேட் பாலினாமியல் and understand the zeros of polynomial. பல்லுறுப்புக்கோவைகளின் மதிப்புகளை காணுதல் மற்றும் பல்லுறுப்புக்கோவைகளின் பூஜ்ஜியங்களை பல்லுறுப்புக்கோவை கண்டுபிடிக்கிறது. கொடுத்திருக்கிற பல்லுறுப்புக்கோவைக்கு இப்ப எக்ஸினுடைய மதிப்பு, ஒயினுடைய மதிப்பு, இசட்னுடைய மதிப்பு எப்படி உங்களுக்கு பாலினாமியல்ஸ் வந்திருக்கோ அந்த இதுக்கு வந்து மதிப்பு கண்டுபிடிக்கிறது. மூணாவது கான்செப்ட் மீதி தேற்றம் மற்றும் காரணி தேற்றம். இது அடுத்த வருஷத்துக்கும் ஒரு ரிமைண்டர் தியரம் அண்ட் ஃபேக்டர் தியரம் வந்து நெக்ஸ்ட் இயருக்கும் கண்டினியூ ஆகக்கூடிய ஒரு டாபிக். இதுக்கு வந்து பர்டிகுலர் ஃபார்முலாஸ் இருக்கு. அந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி நம்ம இந்த தேர்ட் எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ நாலாவது டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டு யூஸ் அல்ஜிப்ராயிக் ஐடென்டிட்டிஸ் இன் ஃபேக்டரைசேஷன். இந்த அல்ஜிப்ராயிக் ஐடென்டிட்டிஸ் இயற்கணித முற்றொருமைகள். இந்த இயற்கணித முற்றொருமைகள் நம்ம 8th ஸ்டாண்டர்ட்ல ஒரு 6 முற்றொருமைகள் படிச்சிருக்கோம். a plus b the whole squared, a minus b the whole squared, a plus b the whole cube, a minus b the whole cube, a squared minus b squared, x plus a into x plus b into x plus c. So இந்த பேசிக் ஐடென்டிட்டிஸ் 8th ஸ்டாண்டர்ட்ல நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதை கூட இன்னும் வேற என்ன ஐடென்டிட்டி ஆட் ஆகும், அந்த ஐடென்டிட்டிஸ் அந்த முற்றொருமைகளை பயன்படுத்தி ஃபேக்டரைசேஷன் பண்றது எப்படி அப்படிங்கிறது நாலாவது டாபிக். அடுத்தது வந்து டு ஃபேக்டரைஸ் a quadratic and cubic polynomial. Quadratic polynomial and cubic polynomial முப்படி மற்றும் இருபடி மற்றும் முப்படி பல்லுறுப்புக்கோவையை காரணிப்படுத்துதல். அதுக்கும் வந்து காரணிப்படுத்துதலுக்கு ஒரு ஸ்பெசிபிக் மெத்தட் வச்சிருப்பாங்க. அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணுவோம். ஸோ இந்த மீதி தேற்றம் காரணி தேற்றம்ங்கிறது ஒரு மெத்தட். அப்புறம் வந்து முற்றொருமைகளை பயன்படுத்தி காரணிப்படுத்துதல் அப்படிங்கிறது ஒரு மெத்தட். இருபடி மற்றும் கோவையை காரணிப்படுத்துதல்ங்கிறது ஒரு மெத்தட். ஸோ ஒவ்வொன்றுமே ஈச் மெத்தட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், பட் எல்லாமே ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையதா தான் இருக்கும். அடுத்தது தொகுமுறை வகுத்தல், சிந்தட்டிக் டிவிஷன். டு யூஸ் சிந்தட்டிக் டிவிஷன் டு ஃபேக்டரைஸ். இதுவும் அதாவது இது எல்லாமே வந்து ஒரு பாலினாமியல ஒரு பல்லுறுப்புக்கோவையை காரணிப்படுத்துதல் தான் இந்த 4 டாபிக்மே. ஆனா இந்த 4 டாபிக்மே ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ சொல்லுது நமக்கு. இந்த மெத்தட்ஸ் எல்லாமே அடுத்த வருஷம் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்கும் கண்டினியூ ஆகுது. சோ இங்க நம்ம 8th இது ஒரு 8th வரைக்கும் இது ஒண்ணுதான் படிச்சிருப்போம். அதாவது அல்ஜிப்ராயிக் ஐடென்டிட்டிஸ் இன் ஃபேக்டரைசேஷன் தான் படிச்சிருப்போம். அப்புறம் ஃபேக்டரைசேஷன்னா ஜெனரலா என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும். பட் இங்க ஒவ்வொன்றும் ஒரு பர்டிகுலர் ஃபார்முலாவை வச்சு யூஸ் பண்றத நம்ம வந்து 9th தான் படிக்கிறோம். இது எல்லாமே நம்ம 10th பார்ப்போம். அடுத்தது டு ஃபைண்ட் ஜிசிடி ஆஃப் பாலினாமியல். பல்லுறுப்புக்கோவைகளுக்கு மீப்பெரு பொது வகுத்தியை காணுதல். சோ பல்லுறுப்புக்கோவைகளுக்கு வந்து மீப்பெரு பொது வகுத்தி ஜிசிடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அது எப்படி அப்படிங்கிறது பார்ப்போம். அடுத்தது இந்த நேரிய சமன்பாடுகளுக்கு வரைபடம் வரைதல், இரு மாறிகளில் அமைந்த ஒருங்கமைந்த நேரிய சமன்பாடுகளை வரைபட முறை மற்றும் இயற்கணித முறைகளில் தீர்த்தல், இரு மாறிகளில் அமைந்த நேரிய சமன்பாடுகளின் ஒருங்கமைவு மற்றும் ஒருங்கமைவற்ற தன்மைகளை புரிந்து கொள்ளுதல், able to draw graph for given linear. இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா கிராஃப் டாபிக். அதாவது 9th ஸ்டாண்டர்டுக்குள்ள கிராஃப் வந்து இதுதான். சோ இது வரைக்கும் நம்மளுடைய அல்ஜிப்ரா கான்செப்ட் வரும், அதுக்கப்புறம் கிராஃப். ஓகேவா?
கிராஃப் வந்து 8 மார்க் கொஸ்டின். உங்களுக்கு 10th மேக்ஸ்லயும் சேம் இதே தான் கண்டினியூ ஆகும். அல்ஜீப்ரால தான் உங்களுக்கு கிராஃப லாஸ்ட் 2 எக்ஸசைஸா கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ இப்போ நம்ம இன்னைக்கு இந்த லெசன்ல என்னென்ன பார்க்க போறோம்? ஆல்ரெடி நம்ம பார்த்தது என்ன? அடுத்த வருஷத்துக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? சோ பாலினாமியல்லாம் என்ன அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சிருப்போம். நமக்கு எல்லாருக்குமே வந்து பல்லுறுப்புக்கோவை அப்படின்னா பல்லுறுப்புக்கோவைகள் அப்படின்னா என்ன? அதை ஏன் நம்ம கத்துக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம ஒரு விஷயத்த ஒரு செயல்பாடுகளை வந்து நார்மலா ஒரு கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேலைப்பாடுகளை வந்து கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் அப்படிங்கிறதும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இதை ஏன் நம்ம யூஸ் பண்றோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? இது இதற்கான யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு லாங் டிராவல் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை டு கோவா நம்ம போறோம். இப்ப வந்து உங்களுக்கு தெரியும் நெறைய டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இருக்கு. சோ அதனால அதுவுமே நம்மள வந்து என்ன பண்ணும், நம்ம கூகுள் மேப்ப நம்பி ஒரு இடத்துக்கு போறோம்னா, டைரக்ட்டா நம்ம கரெக்ட்டா அந்த நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு கரெக்ட்டா போய் ரீச் ஆவோம்னா, 99% வந்து ரீச் ஆகும். 1% டவுட் தான். பிகாஸ் அந்த கூகுள் மேப் வந்து வேற எங்கேயாவது போய் தப்பான ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணி விட்டுருச்சுன்னா, நம்மளால வந்து கரெக்ட்டா டெஸ்டினேஷன ரீச் பண்ண முடியாது. சோ அப்போ அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தொலைவு கண்டுபிடிக்கிறதுக்கு, ஆ அப்புறம் வந்து கட்டடங்கள், பில்டிங்ஸ் கட்டுறாங்க. 1 மாடி, 2 மாடின்னா, நம்ம ஏறி வந்து அளந்து, நம்மளுடைய டேப் வச்சு மெஷர் பண்ணி எல்லாம் பண்ணுவோம். பட் 17 மாடி, 27 மாடி, 35 மாடி, 35 ஃப்ளோர்ஸ் இருக்கிற ஒரு பில்டிங் கட்டணும் அப்டின்னா இருக்கு. இன்னைக்கும் 35 ஃப்ளோர்ஸ் இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாம் ஏகப்பட்டது இருக்கு. 100 ஃப்ளோர்ஸ் இருக்கிற பில்டிங்ஸே இருக்கு. சோ அப்போ அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் வொர்க்குக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சில வேல்யூஸ வந்து XYZ அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து அதற்கு ஒரு மதிப்ப குடுத்து, அசம்ப்ஷன் வச்சு அதுக்கு வந்து அளவெடுக்கிறதுக்கெல்லாம் இது வந்து இந்த மெத்தட் அல்ஜீப்ரா வந்து இங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. கட்டட பில்டிங் அப்புறம் வந்து டிஸ்டன்ஸ் கால்குலேஷன் பண்றது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு டிஸ்டன்ஸ் கால்குலேஷன் பண்றது. இந்த இடங்கள்லலாம் அல்ஜீப்ராவோட யூசேஜ் வந்து நெறைய இருக்கும். அப்புறம் வந்து நம்மளுடைய டே டு டே லைஃப்ல ஆ கடைகளுக்கு போறோம். எல்லா இடத்துலயுமே இந்த மேத்ஸ பொறுத்தவரைக்கும் எல்லா கான்செப்டும் எல்லா இடத்துலயும் மோஸ்ட்லி அப்ளை ஆகும். 1 கிலோ ஆனியன் வந்து ரூ. 100 அப்படின்னு சொல்றாங்க. 10 கிலோ ஆனியன் உடைய விலை என்ன? அப்படிங்கிறத வந்து x into 10. ஸோ சம்வாட் அந்த அல்ஜீப்ராயிக் டெர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அல்ஜீப்ரா அப்படிங்கிறது வந்து இயற்கணிதம்ங்கிறது நமக்கு எந்தெந்த இடங்கள் தேவைப்படுது? எதனால அத வந்து இயற்கணிதங்கள் வந்து அந்த கோவைகளுடைய கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல தான் இயற்கணிதம் அப்படின்னு சொல்றோம். எண்களின் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் மாதிரி கோவைகளின் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அல்ஜீப்ரால. சரி. இதுல நம்ம வந்து இன்னைக்கு போற கான்செப்ட் என்னெல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல பார்க்க போறோம் அப்படிங்கறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? சோ இன்னைக்கு 6:30 to 7 அந்த செஷனும் நமக்கு வந்து மேக்ஸ் தான். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கான்ஸ்டன்ட்ஸ், வேரியபிள், அல்ஜீப்ராயிக் எக்ஸ்பிரஷன், கோஎஃபிஷியன்ட். கான்ஸ்டன்ட்ஸ், வேரியபிள்ஸ், algebraic expression, coefficients. ஸோ இந்த பேசிக்லாம் ரொம்ப கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் 10th மேக்ஸ்ல எல்லாம் வந்து இந்த இதெல்லாம் உட்கார்ந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னா மாறிலிகள் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா மாறிலிகள். வேரியபிள்ஸ்னா மாறிகள். மாறிலிகள், மாறிகள் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. எக்ஸ்பிளைன் பண்றேன். இயற்கணித கோவை அப்படின்னு சொல்லுவோம்.
இயற்கணித கோவை. கோஎஃபிஷியன்ஸ் அப்படின்னா கெழுக்கள் அப்படின்னு அர்த்தம். கோஎஃபிஷியன்ஸ்னா என்ன? கெழுக்கள் அப்படின்னு அர்த்தம். சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்டன்ட்ஸ், மாறிலிகள். அதாவது எல்லா மெய்யெண்களும், எந்த ஒரு மெய்யெண்ணாக இருந்தாலும், எனி ரியல் நம்பர் இஸ் அ கான்ஸ்டன்ட். எனி ரியல் நம்பர் இஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ ரியல் நம்பர்ஸ்னா நீங்க என்ன எடுத்துக்கலாம்? அது ரூட் வேல்யூவா இருக்கலாம், நெகட்டிவ் வேல்யூவா இருக்கலாம், பாசிட்டிவ் வேல்யூவா இருக்கலாம், பையா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். சரிங்களா? ஓகே. மாறிகள் அப்படின்னா வந்து ஆல் எனி ரியல் நம்பர்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட்ஸ். அதாவது கான்ஸ்டன்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு மெய்யெண்ணாக இருந்தாலும் அது ஒரு மாறிலியே. மாறிலி அப்படிங்கிறது வந்து எக்ஸாம்பிள் இது ஃபிராக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம், நெகட்டிவ் வேல்யூஸ் எடுத்துக்கலாம், ரூட் வேல்யூஸ் எடுத்துக்கலாம். வேரியபிள் மாறிகள் அப்படின்னு சொல்றோம். சோ ஒரு கோவையில மாறி மற்றும் மாறிலி ரெண்டையும் சேர்த்து யூஸ் பண்றது தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு the use of and constants together in expressions give us ways of representing a range of numbers that is one for each value of variable. அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் 2π 8π 2πr அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு வட்டத்தினுடைய ஆரம் தெரியும். r 2πr அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு ஃபார்முலா. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2πrங்கிறது வட்டத்துடைய சுற்றளவுக்கு சொல்லக்கூடிய நமக்கு ஒரு ஃபார்முலா. என்னது? 2πr அப்படிங்கிறது. இது வந்து 2πr. இங்க 2க்கு நம்ம என்னன்னு தெரியும், பையனுடைய மதிப்பு 22/7 r 3.14ன்னு தெரியும். ஆரம் r வந்து ஏதோ ஒரு சம் சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். சோ எண்கணித செயல்கள்ல இயற்கணித கோவையை சேர்த்து பயன்படுத்தும் போது சார்பு மற்றும் எண்கள் அந்த ரெண்டையும் வந்து இருக்கக்கூடியதை வந்து மாறி அப்படின்னு சொல்லுவோம். மாறிகள் என்று அழைக்கப்பட்ட மெய்யெண்களை குறிக்க எக்ஸ், ஒய், ஏ, பி இந்த மாதிரி எழுத்துக்கள் எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு விஷயம் வந்து நம்மளால we can use arithmetic operation to combine algebraic expression and get a rich language of functions and numbers. Letters used to representing unknown real numbers called variables, that is x, y, a, b, p, q, r and so on. நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இயற்கணித கோவை. அல்ஜீப்ராயிக் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா 4 அடிப்படை கணித குறியீடுகள் சேர்ந்து மாறி மாறிலி இதையும் சேர்த்து அமைக்கக்கூடிய ஒரு செயல்பாட கோவைன்னு சொல்றோம். அல்ஜீப்ராயிக் எக்ஸ்பிரஷன்ங்கிறது காம்பினேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ், வேரியபிள், அப்புறம் வந்து 4 ஃபண்டமெண்டல் சைன்ஸ். இது எல்லாத்தையும் சேர்ந்தது தான் இயற்கணித கோவை அப்படின்னு சொல்றோம். அது வந்து x plus 4x plus 8y plus 1 is equal to 0 something. நான் ஜஸ்ட் ஜெனரலா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்தது கோஎஃபிஷியன்ட். கெழுக்கள் அப்படின்னா ஒரு பல்லுறுப்பு கோவையில இருக்க உறுப்புலையுமே இருக்கக்கூடிய மாறிகளுடைய பெருக்கலைத்தான், அந்த மாறிகளுடைய பெருக்கலின் காரணியை தான் கெழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அதாவது x² plus 5x minus 24 அப்படின்னு இருக்குன்னா இது வந்து ஒரு இயற்கணித கோவை. இது என்னது? இது வந்து ஒரு அல்ஜீப்ராயிக் எக்ஸ்பிரஷன். 3 டேர்ம்ஸ் இருக்கு. இப்போ x² கெழு என்ன? 1. இதற்கு முன்னாடி x-னுடைய கெழு என்ன? 5. சோ இந்த பல்லுறுப்புக்கோவையில இருக்கக்கூடிய மாறிகளுடைய பெருக்கல் காரணியைத்தான் அதனுடைய கெழு அப்படின்னு சொல்லுவோம். எனி part of the term that is multiplied by the variable called the coefficient of remaining term அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு குட்டி எக்ஸாம்பிள் காட்டுறேன். இதுல நீங்க எது மாறி, எது மாறிலி, எது வந்து வேரியபிள் இதெல்லாம் எனக்கு சொல்லுங்க. ஓகேவா? சரி, சரி. இப்போ இங்க என்ன டேர்ம் இருக்கு? 3y² plus 2x plus 5 அப்படின்னு ஒரு
ஒரு இயற்கணித கோவை இருக்கு. ஓகேவா? இதுல வந்து எக்ஸ்பொனன்ட் அப்படிங்கிறது வந்து இந்த எக்ஸ் ஸ்கொயர் பவர் இருக்கு இல்லையா, அதை வந்து எக்ஸ்பொனன்ட்னு சொல்லுவோம். ஸோ வந்து வேரியபிள் டேர்ம் இதுல எது, கோஎஃபிஷியன்ட் எது, வேரியபிள் எது, டேர்ம் எது, எக்ஸ்பொனன்ட் எது, கான்ஸ்டன்ட் எது, இதை நீங்க வந்து செக்ரிகேட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ இப்பதான் நம்ம வந்து எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம். பார்த்த உடனே நான் உங்களுக்கு இந்த இது காட்டுறேன். ஸோ எனக்கு வந்து செக்ரிகேட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இப்போ இதுல நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், இந்த இது வந்து கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த 3a வந்து y ஸ்கொயர்டுனுடைய கோஎஃபிஷியன்ட் 3. ஏன்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு டாட் இருக்கு அதனால. அப்புறம் இந்த ஸ்கொயர்ட் பவர்ல இருக்கிறத என்ன சொல்லுவோம், எக்ஸ்பொனன்ட் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? அடுத்தது வந்து இதுதான் வந்து வேரியபிள். இந்த எக்ஸ் அப்படிங்கிறது என்னது, வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். 5 அப்படிங்கிறது வந்து தனியா இருக்கிறத வந்து என்ன சொல்லுவோம், கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இந்த 2 எக்ஸ்ல இந்த 2க்கு எக்ஸுக்கும் இருக்கிறது என்ன சொல்லுவோம், டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். சோ இது வந்து வேரியபிள் டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இப்போ வந்து கோஎஃபிஷியன்ட்னா என்ன, எக்ஸ்பொனன்ட்னா என்ன, கான்ஸ்டன்ட், வேரியபிள் டேர்ம், டேர்ம், வேரியபிள், இது எல்லாமே வந்து தெரிஞ்சுதா? ஒரு ஒரு சிங்கிள் அல்ஜிப்ராயிக் ஈக்குவேஷன் கொடுத்தா இது என்னெல்லாம் அப்படிங்கிறது உங்களுக்கு செக்ரிகேஷன் இப்ப தெரிஞ்சிருச்சு. சோ இனி அடுத்தது நம்ம வந்து பாடத்துக்குள்ள போலாம். சோ இதோட ஆன்சர் சப்மிட் பண்றேன், கரெக்டான்னு பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ இப்போ நீங்க இதே எக்ஸாம்பிள நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து இந்த டாபிக்ல வந்து உங்களுக்கு என்ன வராது, டவுட் வந்து வராது. இந்த 6 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டியா தெரியும். அதுல எந்த ஒரு டவுட்டும் வராது. ஓகேவா? இந்த கான்செப்ட் இப்ப கிளியரா இன்னைக்கு? சரி. இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா பாடத்துக்குள்ள போறேன். ஆல்ரெடி நம்ம பாடத்துக்குள்ள போயாச்சு. அடுத்தது வந்து பாலினாமியல், பல்லுறுப்பு கோவைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். சோ பல்லுறுப்பு கோவைகள்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல்லுறுப்பு கோவைகளுடைய படி என்ன, டிகிரி ஆஃப் த பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவாங்க அத. சரிங்களா? சோ டிகிரி ஆஃப் த பாலினாமியல் என்ன, பாலினாமியல் இன் ஒன் வேரியபிள். இப்போ பாலினாமியல் எதை சொல்லுவோம், நாட் அ பாலினாமியல் எதை சொல்லுவோம், அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். உங்க புக்லயே இருந்து தான் காட்டுறேன், பாருங்க. அதாவது பாலினாமியல்னா என்ன? There is the arithmetic expression consisting of variable and constant and that involves the four fundamental arithmetic operations and non-negative integer exponents of variable தான் பாலினாமியல்னு சொல்லுவோம். So இது வந்து 4y³ plus 2y squared plus 3y plus இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். அதாவது இந்த பவர் வந்து 3, 2, 1, 0. இந்த பவர்ஸ் குறைஞ்சுட்டே வருது இல்லையா, இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் த பாலினாமியல். ரீசன் நான் நெகட்டிவ் இன்டெகிரல் பவர். நெகட்டிவ் இன்டெகிரல்ஸ் நெகட்டிவ் பவர்ஸ் இல்ல. இதே இது ரெண்டாவதுல பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல பவர் இருக்கு. ஒரு பல்லுறுப்பு கோவையை பொறுத்த வரைக்கும் குறை எண்ல வந்து பவர் இருந்ததுன்னா that is not a polynomial. One of the power is negative. அடுத்தது இது வந்து பாலினாமியல் தான். இந்த 5 நம்ம வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு போயிடுவோம். So no issues, இது பாலினாமியல். This is also a polynomial. இதுல என்னது, y squared term மட்டும் தான் இருக்கு, வேற எந்த டேர்மும் கிடையாது. இப்போ இந்த இடத்துல வந்து 1 by r அப்படின்னு இருக்கு இல்லையா, r squared r1 பிளஸ் ஒரு 1 by r அப்படின்னு இருக்கு. இந்த 1 by r நம்ம எப்படி எழுதுவோம், r to the power -1 தான் எழுதுவோம். ஏன்னா இந்த டேர்ம் ஃபுல்லா நம்ம r ஆல மல்டிப்ளை பண்ண முடியாது. r to the power -1 ன்னு எழுதுவோம். So therefore this is not a polynomial because one of the power is negative. அதனால அடுத்தது 8 plus root cube அப்படின்னு இருக்கு. நீங்க கேட்கலாம், ஏமாம் √5y ஸ்கொயர்டு இருந்தா அது பாலினாமியல்னு சொன்னோம், ரூட் கியூப்னு மட்டும் இருக்கிறத ஏன் பாலினாமியல் இல்லைன்னு சொல்றோம் அப்படின்னு. இங்க வந்து y ஸ்கொயர்டுடைய கோஎஃபிஷியன்ட் தான் √5. ஆனா இங்க இந்த ரூட் கியூ அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு ஒரு சிங்கிள் டேர்மா நிக்குது. சோ அதனால இது பாலினாமியல் கிடையாது, இது பாலினாமியல். பிகாஸ் இந்த ரூட் கியூவை வந்து நீங்க
மாத்தணும்னா q to the power 1/2. ஸோ பவர் வந்து ஃபிராக்ஷன்ல இருந்தாலும் அது ஒரு பல்லுறுப்புக்கோவை அல்ல. இப்ப அதே இது பாருங்க, இது ஒரு பல்லுறுப்புக்கோவை. நான் நெகட்டிவ் இன்டெக்ரல் பவர் இருக்கிறதுனால இது பல்லுறுப்புக்கோவை. இது ஒரு பல்லுறுப்புக்கோவை அல்ல, பிகாஸ் இதனுடைய பவர்ல வந்து ஃபிராக்ஷன் இருக்கு. ஸோ பவர் ஃபிராக்ஷன் வந்தா அது ஒரு பாலினாமியலா எடுத்துக்க மாட்டோம். பவர் நெகட்டிவா வந்தா பாலினாமியலா எடுத்துக்க மாட்டோம். ஸோ திட்ட வடிவத்துல இல்லைனாலும் அதை வந்து திட்ட வடிவத்துல மாத்த முடிஞ்சாதான், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல மாத்த முடிஞ்சாதான் அதை பாலினாமியல்னு சொல்லுவோம். இல்லைன்னா தட் இஸ் நாட் அ பாலினாமியல். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பாலினாமியல்னா என்ன, நாட் அ பாலினாமியல்னா என்ன, டிகிரி ஆஃப் த பாலினாமியல். டிகிரி ஆஃப் த பாலினாமியல்னா பல்லுறுப்புக்கோவைகளின் படி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பல்லுறுப்புக்கோவைகளின் படி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹையஸ்ட் பவர் எது இருக்கோ அததான் வந்து அதனுடைய படின்னு சொல்லுவாங்க. சோ இங்க பாருங்க, டிகிரி ஆஃப் த பாலினாமியல். டிகிரிஸ் ஆஃப் அ பாலினாமியல் இஸ் த ஹையஸ்ட் எக்ஸ்பொனென்ட். அததான் வந்து என்ன சொல்லுவோம், படி அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல படி. சோ எக்ஸ் டு த பவர் 6 பிளஸ் எக்ஸ் கியூ பிளஸ் 5x மைனஸ் 3. இதனுடைய படி என்ன, உயர்ந்த அடுக்கு 6. சோ டிகிரி இஸ் 6. இப்போ நீங்க கேட்கலாம், இப்போ இது வந்து 5x மைனஸ் 3 பிளஸ் எக்ஸ் கியூ பிளஸ் எக்ஸ் பவர் 6ன்னு இருந்தா எப்படி நம்ம சொல்லுவோம்? முதல்ல அதை ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு 6, 3, 1, 0 அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதினதுக்கு அப்புறம் தான் அதனுடைய படி என்னன்னு சொல்லணும். ஓகேங்களா? சரி, அடுத்தது இதுல இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். x power 6 plus 7 x cube plus 3 x squared plus 1 divided by x squared அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதனுடைய டிகிரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க வந்து என்ன வரும், 4 வருமா, 4, 1, 0, 1. சோ வந்து இதனுடைய படி 4. ஓகேவா? அடுத்தது x to the power 5 plus 2x அப்படின்னா இதனுடைய படி என்ன? சரி மேம், இங்க வந்து 5க்கு அப்புறம் 1 தான் இருக்கு, இங்க இன் பிட்வீன்ல எதுவுமே இல்லை, அது பிரச்சனை கிடையாது நமக்கு. சோ ஏதாவது ஒரு மதிப்பு இல்லைன்னா அதை நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா அங்க 0x பவர் 4, 0x கியூப், 0x ஸ்கொயர்ட் பிளஸ் 2x அப்படி நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ பல்லுறுப்புக்கோவையின் படி, டிகிரி ஆஃப் த பாலினாமியல். புரிஞ்சுதா? சரி, இப்ப அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரித்மேட்டிக் ஆஃப் பாலினாமியல்ஸ் தான் நம்ம பார்க்கணும். அடிஷன் ஆஃப் பாலினாமியல், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் பாலினாமியல், டிவிஷன் ஆஃப் பாலினாமியல், சப்ராக்ஷன் ஆஃப் பாலினாமியல். இதுதான் நம்ம வந்து அடுத்து பார்க்க போற டாபிக். ஓகேவா? சோ இது அப்படியே உங்களுக்கு 6:30 to 7 கண்டினியூ ஆகும். சோ இந்த கண்டினியூட்டி தான் உங்களுக்கு போகும். சரிங்களா? சோ இதுவுமே உங்களுக்கு நான் சிமுலேஷன்ல காட்டுறேன். அடிஷன் ஆஃப் பாலினாமியல்ஸ். சோ பல்லுறுப்புக்கோவைகளின் கூடுதல் அப்படிங்கிறது தான் வந்து அடிஷன் ஆஃப் பாலினாமியல்ஸ். சோ இங்க எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்திருக்கிற பல்லுறுப்புக்கோவையானது திட்ட வடிவத்துல இருக்கான்னு நம்ம முதல்ல பார்த்துக்கணும். நான் இங்க ஒரு p of x அப்படின்னு சொல்லிட்டு பல்லுறுப்புக்கோவை எடுத்துக்கிறேன். 4x ஸ்கொயர்ட் மைனஸ் 3x பிளஸ் 3x கியூப் பிளஸ் 5 அப்படின்னு ஒரு பல்லுறுப்புக்கோவை எடுத்துக்கிறேன், பாலினாமியல். முதல்ல நம்பர்ஸ் எல்லாம் ஆர்டரா இருக்கா பார்க்கணும். இருக்கா? இல்ல. அப்ப என்ன பண்றோம்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்க்கு எழுதணும். உயர்ந்த அடுக்கை உரிய நம்பர் பவர் தான் ஃபர்ஸ்ட். பிளஸ் 4x ஸ்கொயர்ட் மைனஸ் 3x பிளஸ் 5. இப்போ இது என்னாச்சு, ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு வந்தாச்சு, திட்ட வடிவத்துக்கு வந்தாச்சு. இப்போ q of x இன்னொரு பாலினாமியல் எடுத்துக்கிறேன். ஏன்னா 2 இருந்தா தானே கூட்ட முடியும். x ஸ்கொயர்ட் பிளஸ் 2x பிளஸ் 4 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பாலினாமியல். இது திட்ட வடிவில் இருக்கா, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்கா? எஸ், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு. இப்ப என்ன பண்றோம்னா எக்ஸ் ஸ்கொயர்டு ஃபர்ஸ்ட் வந்து 3x கியூப் பிளஸ் 4x ஸ்கொயர்ட் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 3x பிளஸ் 2x பிளஸ் 5 பிளஸ் 4. இப்ப இது வந்து அடிஷன், எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து எழுதிட்டேன். இதே சப்ராக்ஷன்னா அப்படி எழுத முடியாது. இதுல இருந்து இதை கழிக்கணும் அப்படிங்கும் போது நமக்கு சைன் எல்லாத்துக்குமே இரண்டாவது பல்லுறுப்புக்கோவைக்கு மாறும். அது உங்களுக்கு நான் என்ன பண்றேன்னா
செஷன்ல அதை கண்டினியூவா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அதுல நீங்க வந்து பார்த்துக்கோங்க. இப்போ ஜஸ்ட் வந்து 3x³ ஸ்கொயர்ட் கிடையாது. தேங்க்ஸ். ஐடென்டிஃபை பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகேங்களா? 5x² மைனஸ் எக்ஸ் பிளஸ் 9. ஸோ இதுதான் இதனுடைய விடை. இதை நம்ம வந்து சிமுலேஷன்ல எப்படி பார்ப்போங்கிறதை அடுத்த உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இப்போ? இல்ல இல்லையா? சரி. நம்ம வந்து அடுத்த செஷன்ல இதை கண்டினியூ பண்ணலாம். ஓகே. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. மேம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? Yeah, okay, sir. Good evening, sir. குட் ஈவினிங் மேம். மேம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே மேம். குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம இப்போ லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம்? அடிஷன் ஆஃப் பாலினாமியல்ஸ் பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அதனுடைய கண்டினியூட்டி தான் இப்போ நம்ம கண்டினியூ பண்ணுறோம். அடிஷன், சப்ராக்ஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் த பாலினாமியல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அடிஷன் வந்து நம்ம பார்த்துட்டோம். அடிஷன் ஆஃப் பாலினாமியல்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பல்லுறுப்புக்கோவைகளை கூட்டும்போது கிடைக்கக்கூடிய விடையும் ஒரு பல்லுறுப்புக்கோவை. அதாவது 2 பாலினாமியல்ஸை ஆட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சரும் ஒரு பாலினாமியல் தான். ஓகேவா? அதே மாதிரி லைக் டேர்ம்ஸை தான் ஆட் பண்ணும். அன்லைக் டேர்ம்ஸை ஆட் பண்ணக்கூடாது. லைக் 7x² + 4x + 2 இது வந்து p of x அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலினாமியல் எடுத்துக்கிறீங்க. q of x அப்படின்னு ஒரு பல்லுறுப்புக்கோவையில 5x³ + 2x² + 1 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுல லைக் டேர்ம்ஸ் எது? x² and constant லைக் டேர்ம்ஸ். இந்த கியூபும் இந்த எக்ஸ் இருக்கக்கூடிய டேர்மும் அன்லைக், இதோடைய ஒத்த உறுப்பு இல்லை. அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா 5x³ + 7 கூட்டல் 2 9x² + 4x + 3 அப்படின்னு சொல்லிட்டு இதை என்ன பண்ணுவோம்? கோவைகளை கூட்டுவோம். இதே கான்செப்ட் அப்படியே கழித்தல். சப்ராக்ஷனும் சேம் கான்செப்ட். சப்ராக்ஷன்ல எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் நான் அதுவும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பாருங்க. சேம் கான்செப்ட். ஓகேங்களா? அதுல இதுல என்ன கூட்டல் பண்ண கழித்தல் பண்ண போறோம். வேற எதுவும் கிடையாது டிஃபரன்ஸ். P of x is equal to 4x² minus 3x plus 2x³ plus 5. Q is equal to x² plus 2x plus 4. சரிங்களா? சரி. இப்போ இது வந்து ரெண்டுமே ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்கா செக் பண்ணிக்கிறோம். எனி பாலினாமியல் நீங்க கூட்டலோ கழித்தலோ என்ன பண்ணினாலும் பெருக்கலோ என்ன பண்ணினாலும் அது முதல்ல ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்காங்கிறது பார்க்கணும். அதாவது அடுக்குகள் இறங்கு வரிசையில் வரணும். 3 2 1 0 அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட். பவர் வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கா பவர்ஸ் அப்படிங்கிறது பார்க்கணும். இல்லைன்னா இத வந்து திட்ட வடிவம்ல ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல மாத்திடுங்க. 2x³ plus 4x² minus 3x plus 5. இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு. q of x வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு. So p of x minus q of x is equal to 2x³ plus x² minus 3x
பிளஸ் 5 கொடுத்துருக்காங்க. இதுல லைக் டேர்ம்ஸ் தான் நம்ம வந்து மைனஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? எக்ஸ் கியூப் பிளஸ் 4x squared minus x squared minus 3x plus 2x plus 4 minus plus 5 minus 4. ஸோ இந்த அன்லைக் டேர்ம்ஸை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஸோ 4ல 1 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 3 பிகாஸ் இந்த டேர்ம் மைனஸ் இந்த டேர்ம். இதை எழுதிக்கோங்க. ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போட்டதுனால தப்பு இல்லை, கன்ஃபியூஸ் ஆகாது. 4 minus 1 is 3. இங்க பாத்தீங்களா, நான் இப்ப இங்க ஒரு ஸ்டெப் எழுதாத இடத்துல இங்க ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். கண்டுபிடிச்சீங்களா? minus 3x minus of this term போது இங்க plus 2 தான் இருக்கு. ஆனா இங்க ஆக்சுவலி மைனஸ் வரணுமா? எஸ். அப்ப என்ன பண்ணுது? minus 2x plus 5 minus 4. ஸோ இந்த இடத்துல வந்து மைனஸ் ஸ்கிப் பண்ணியிருந்தோமா? மிஸ் ஆயிருந்ததா? கரெக்ட். ஸோ அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணி மைனஸ் சைன் போடுவோம். 5x 5 minus 4 is 1. இதுதான் நம்மளுடைய ரிசல்டன்ட் பாலினாமியல். ஓகேவா? ஸோ அடிஷன் பார்த்தாச்சு, சப்ராக்ஷன் பார்த்தாச்சு, மல்டிப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். அது வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் த பாலினாமியல் அப்படின்னா ஒரு சின்ன பாலினாமியல் ஏதாவது எடுத்துக்கலாம். அதை நான் உங்களுக்கு வந்து சிமுலேஷன்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். 4x minus 5 into x squared x plus 2. ஓகேவா? 4x minus 5 into x squared plus 2x plus 2. ஸோ இதை எப்படி எழுதுவோம்னா 4x into x squared plus 2x plus 2. இந்த டேர்மை இந்த 3 டேர்முக்கும் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்தது மைனஸ் 5 இன்டு இந்த 3 டேர்ம்ஸுக்கும் மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் 5 இன்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 2. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிடுங்க. 4x இன்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் இஸ் 4x கியூப் பிளஸ் 4 பிளஸ் தான் இங்க பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் 4 இன்டு 2 8 எக்ஸ் ஸ்கொயர்டு 4 இன்டு 2 8x மைனஸ் 5 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 10. இப்போ பிராக்கெட்டை ஓபன் பண்ணுங்க. 4x கியூப் பிளஸ் 8x ஸ்கொயர்டு பிளஸ் 8 மைனஸ் 5x ஸ்கொயர்டு மைனஸ் 10x மைனஸ் 10 மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ் மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ். ஸோ இப்போ வந்து இது வந்து லைக் டேர்ம் கிடையாது, அன்லைக். ஏன்னா கியூப் இங்கே ஒன்று தான் இருக்கு. ஸோ 4x கியூப் 8ல் 5 கழிச்சோம்னா 3 பிளஸ் சைன் தான் பெரிய நம்பருடைய சைன். 8ல் 10 கழிச்சோம்னா மைனஸ் 2. அப்புறம் இது வந்து லைக் டேர்மா அன்லைக் டேர்மா? அன்லைக் டேர்ம். இதுக்கு யாரும் பேர் கிடையாது. ஸோ மைனஸ் 10 அவ்வளோதான். ஸோ அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இதுதான் வந்து 3.1 எக்ஸசைஸ்க்கான கான்செப்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி ஆஃப் த பாலினாமியல். டிகிரி ஆஃப் த பாலினாமியல். அடுத்தது வந்து அடிஷன் ஆஃப் பாலினாமியல், அரித்மேட்டிக் அல்ஜீப்ராயிக் எக்ஸ்பிரஷனுடைய பேசிக் அரித்மேட்டிக்ஸ், அதாவது அடிஷன் ஆஃப் த பாலினாமியல், subtraction of the polynomial, multiplication of the polynomial. Degree of the polynomial என்னங்கிறது பார்த்தாச்சு. Arithmetic of polynomial. Arithmetic of polynomialsல 3 கான்செப்ட் பார்த்தாச்சு. என்னென்ன பார்த்தோம்? அடிஷன், subtraction, multiplication. So 3.1 எக்ஸசைஸ் உடைய கான்செப்ட் இதுதான்.
ஸோ இதை நான் இப்போ உங்களுக்கு இந்த அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இது மூணுமே நான் என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு சிமுலேஷன்ல காட்ட போறேன். பாருங்க. ஸோ டிகிரி ஆஃப் த பாலினாமியல் ஹையஸ்ட் எக்ஸ்பனன்ட் எதுவோ அதுதான் அந்த பல்லுறுப்புக்கோவையின் படி. டிகிரி ஆஃப் த பாலினாமியல்னு சொல்லுவோம். சரி, இப்ப அடுத்தது என்னது? அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் இல்லையா? சரி, ஃபர்ஸ்ட் நான் வந்து அடிஷன் காட்டுறேன். 6x minus 6x plus 6y plus 6 இது p of x அப்படிங்கிற ஒரு பாலினாமியல், இது q of x. ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெண்டையும் பிராக்கெட் ஓபன் பண்ணிடுவோம். பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ், பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ், பிளஸ் இன்டூ பிளஸ் பிளஸ். ஸோ பிராக்கெட் ஓபன் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. ரெண்டு பிராக்கெட்டா இருந்ததை பிரிச்சிட்டோம். இப்போ எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் தனியா, ஒய் டேர்ம்ஸ் எல்லாம் தனியா, அப்புறம் கான்ஸ்டன்ட்ஸ் அதாவது லைக் டேர்ம்ஸ் எல்லாம் செக்ரிகேட் பண்ணியாச்சு. குரூப் த லைக் டேர்ம்ஸ். ஃபர்ஸ்ட் ரிமூவ் த பிராக்கெட்ஸ். ரெண்டாவது ஸ்டெப் குரூப் த லைக் டேர்ம்ஸ். ஸோ லைக் டேர்ம்ஸை குரூப் பண்ணியாச்சு. மூணாவது கம்பைன் த லைக் டேர்ம்ஸ். அதாவது லைக் டேர்ம்ஸ் இப்போ மைனஸ் 6x-ஐயும் மைனஸ் 4x-ஐயும் ஆட் பண்ணி மைனஸ் 10x அப்படின்னு போடணும். மைனஸ் 6y பிளஸ் 10yனா சப்ராக்ட் பண்ணி மைனஸ் 4y பெரிய நம்பரோட சிம்பிள் போடணும். அடுத்தது நம்பர்ஸ் ஆட் பண்ணி போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பிராக்கெட் ரிமூவ் பண்ணும், குரூப் த லைக் டேர்ம் அண்ட் கம்பைன் த லைக் டேர்ம் அண்ட் லாஸ்ட் வந்து ரிசல்டன்ட். இதுதான் உங்களுடைய ரிசல்டன்ட் ஸ்டெப். ஓகேவா? ஸோ அடிஷன் ஆஃப் த பாலினாமியல்ங்கிறது இவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப 3 ஸ்டெப்ஸ். பிராக்கெட் ரிமூவ் பண்ணும், லைக் டேர்ம்ஸ் குரூப் பண்ணும், கம்பைன் பண்ணும், ஆன்சர் ரிசல்டன்ட் ஸ்டெப், ஃபைனல் ஸ்டெப். ஓகேவா? இதே தான் சேம் சப். ஸோ பாருங்க, சேம் கான்செப்ட். வேற நம்பர் எடுத்துக்கிட்டேன் சப்ராக்ஷன். ஓகேவா? சரி, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? சேம் பிராக்கெட் ரிமூவ் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. 2x minus 6y plus 7 minus into minus plus. So minus into minus plus 4x minus into plus minus 7y minus into minus plus 8. ஓகேவா? ஸோ பிராக்கெட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு கரெக்டா அந்த சைன் வந்து எக்ஸாக்டா போடணும். ஸோ அடுத்த ஸ்டெப் என்னது? குரூப் த லைக் டேர்ம்ஸ். எக்ஸ் எல்லாம் சேர்த்தணும், ஒய் எல்லாம் சேர்க்கணும் அண்ட் நம்பர்ஸ் சேர்க்கணும். இதுல நீங்க வந்து எக்ஸ் ஸ்கொயர்ட் இருந்ததுன்னா போர்ட்ல இருக்கிற மாதிரி எக்ஸ் ஸ்கொயர்ட் இருந்ததுன்னா எக்ஸ் ஸ்கொயர்ட், ஒய் ஸ்கொயர்ட் இருந்தா ஒய் ஸ்கொயர்ட், எக்ஸ் கியூப் இருந்தா எக்ஸ் கியூப். லைக் டேர்ம் இல்ல அப்படின்னா இந்த டேர்ம் தனியா நிற்கும். அவ்வளவுதான். ஸோ வந்து லைக் டேர்ம் இல்ல அப்படின்னா என்ன பண்றது நம்ம அப்படின்னு, எதுக்கு லைக் டேர்ம், எதுக்கு ஜோடி இல்லையோ அது தனியா நிற்கும். அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. அப்புறம் கம்பைன் பண்றோம். கம்பைன் பண்ணும்போது கம்பைன் பண்றதுங்கிறது என்னது? சிம்பிளிஃபிகேஷன். சிம்பிளிஃபிகேஷன் பண்ணா லாஸ்ட் இஸ் த ரிசல்டன்ட். அவ்வளவுதான். ஸோ வந்து பாலினாமியல் உடைய அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். ஓகேவா? சரி, அடுத்தது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் த பாலினாமியல். இங்க கொடுத்திருக்காங்க 6x பிளஸ் 6 இன்டூ மைனஸ் 4x இன்டூ மைனஸ் 1. இதுவும் சேம் ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்க. ஃபர்ஸ்ட் 6x மைனஸ் 4x கூட மல்டிப்ளை பண்ணணும். அப்ப என்ன பண்ணிருக்காங்க? நம்பர்ஸ் ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 6 இன்டூ மைனஸ் 4 எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் எடுத்துக்கலாம். இல்ல எக்ஸ் டு த பவர் 1 பிளஸ் எக்ஸ் டு த பவர் 1 பவர்ஸ் ஆட் பண்ணுவோம், பேஸ் சேமா இருந்தா எக்ஸ் ஸ்கொயர்ட். ஓகேவா? எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க. அடுத்தது 6x கூட மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணும். இங்க என்ன பண்ணிருக்காங்க? நம்பர்ஸை கம்பேர் பண்ணிருக்காங்க அண்ட் எக்ஸ் டேர்மை தனியா எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணது கூடிய ஆன்சர் பாருங்க. அடுத்தது 6 6 கூட தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதோட இதை மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. ரெண்டாவது ஸ்டெப் 6 கூட இதை மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. ஸோ மூணாவது ஸ்டெப் 6 கூட 4 அண்ட் 6 கூட 4x அண்ட் 6 கூட 1 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா 4 ஸ்டெப் இங்க மல்டிப்ளிகேஷன் நடந்திருக்கு இல்லையா? ஸோ பாருங்க, இந்த
arrow marks பாருங்க. First step வந்து red mark, second step வந்து green mark, third step green mark, fourth step blue mark. So இப்ப combine பண்ணும்போது 6 4s are minus 24 x squared, 6 1s are 6 minus 6x, 6 4s are 24 minus 24 into x, minus into plus minus 6. So resultant polynomial is இந்த terms இங்கேயும் எது like terms ஓ அதை combine பண்ணிடுவோம். dislike term தனியே நின்னுடும். அதெல்லாம் வந்து தனியாவே கொண்டு வந்துருவோம். as it is நம்ம வந்து standard form of the polynomialக்கு நம்ம எடுத்துட்டு வந்துருவோம். So minus 24x squared minus 30x minus 6. ஓகேவா? So addition, subtraction, multiplication. மூணு கான்செப்டும் and degree of the polynomial. கான்செப்ட் கிளியரா? ஓகேவா? So இது கூட வந்து நீங்க இன்னொரு இத மல்டிப்ளிகேஷன்லயே இன்னொரு மாடல். ஓகேவா? ஜஸ்ட் different model in the sum. அவ்வளவுதான். So 5x கூட minus 1 multiply பண்ணா என்ன வரும்? minus 5x வருமா? So 5x கூட minus 3x multiply பண்ணா என்ன வரும்? minus 15x squared. கரெக்டா? சரி. இப்போ நான் செக் கொடுக்குறேன். சரிங்களா? இதனுடைய ஆன்சர் வந்து வரல. ரீசன் இத வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சது கரெக்ட் தான். அத ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதாதது மட்டும்தான் ஒரு மிஸ்டேக். பட் இது மிஸ்டேக் ஆனா கிடையாது. பட் ஆனா நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல தான் கொண்டு வரணும் ஆன்சர். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு அந்த டிஃபரன்ஷியேட் காமிச்சேன். இப்போ இங்க வந்து 3x ஸ்கொயர்ட் கூட இங்க வந்து மொத்தமா வந்து 3 டேர்ம்ஸ் இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா இதுதான் ஃபர்ஸ்ட் வரணும், செகண்ட் வரணும், தேர்ட் வரணும். இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இல்ல. பட் நம்ம இப்போ வந்து பேப்பரா இருந்தா என்ன பண்ணுவோம்? பேப்பர் ஆர் பென் ஆர் போர்ட்ல எழுதும் போது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல மாத்திட்டு மல்டிபிளிகேஷன் பண்ணுவோம். இந்த இடத்துல நம்ம வந்து டைரக்டாவே ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்லயே போடலாம். 3 into 4 12 12 x power 4. 3 மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 9 3 27 x கியூப் 3 into 7 21. ஆனா மைனஸ் 21 x ஸ்கொயர்டு. ஸோ செக் பண்ணுங்க. கரெக்ட். இவ்வளவுதான். மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன் எல்லாமே ஓவர். கரெக்டா? சரி, இப்ப நம்ம எக்ஸசைஸ் போயிடலாமா? ஸோ 3.1 உடைய கான்செப்ட் கிளியரா உங்களுக்கு? இதேதான் அடுத்தடுத்த இதுல உங்களுக்கு கண்டினியூ ஆகும். which of the following expression are polynomials if not given? இதுல எதெல்லாம் polynomials இல்லைன்னா அது ஏன் polynomial இல்லைன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ஒன் வேர்ட் கொஸ்டின். ஸோ இது வந்து நீங்க ஆன்சர் போடுவீங்க. சரி, இப்ப இதுக்கு வந்து நம்ம ஆன்சர் சொல்லலாமா? இதுல எதெல்லாம் பாலினாமியல், எதெல்லாம் பாலினாமியல் இல்ல அப்படிங்கிறது நீங்க அப்படியே வந்து சாட் செஷன் அன்மியூட் பண்ணி சொல்றீங்களா? இதுல எதெல்லாம் பாலினாமியல், எதெல்லாம் பாலினாமியல் இல்ல அப்படின்னு கொஞ்சம் சொல்றீங்களா? சாட் செஷன் அன்மியூட் பண்ணிட்டு சொல்ல முடியுமா? சொல்லலாமா? நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நாட் அ பாலினாமியல். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நாட் அ பாலினாமியல். ரீசன் 1 by x ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது வந்து x to the power -2 அப்படின்னு போகும். கீழே இருக்கிறது வகுத்தல்ல இருக்கிறது மேல பெருக்கல்ல போகும்போது மைனஸ் ஆயிடும். ஸோ நெகட்டிவ் integral பவர் இருக்கிறதுனால this is not a polynomial. Second subdivision is polynomial, no issues. Third one is not a polynomial. ஏன்னா இதுக்கும் நெகட்டிவ் பவர் 1 by xங்கிறது மேல போகும்போது மைனஸ் ஆயிடும். பட் இது நாலாவது வந்து 1 by minus x squared அப்படிங்கிறது மேல போகும்போது x squared x அப்படின்னு ஆயிடும். So this is the polynomial. இதுல நான் நெகட்டிவ் integral of power. So அதனால இது polynomial. Polynomial square root of root 5x square root 3x plus root 2. Yes, this is the polynomial. அடுத்தது m square, இது வந்து not a polynomial. ஒன்றுடைய பவர் வந்து m to the power 1 by 3 அப்படின்னு ஆயிடும். fraction power. So this is not a polynomial. ஓகேவா? சரி, இது ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் தான். ஸோ ரெண்டாவது கேள்வி இதுவுமே வந்து ஒன் வேர்ட் கொஸ்டின் தான். ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? write the coefficient of x squared and x in the each of the following polynomials னு கேட்டிருக்காங்க. ஸோ x squared உடைய
கெழுக்களையும் எக்ஸினுடைய கெழுக்களையும் சொல்லுங்க ஒவ்வொன்றிலையும் சொல்லியிருக்காங்க. இதுல எக்ஸ் ஸ்கொயர்னுடைய கெழு 2/5, எக்ஸினுடைய கெழு -3. அதே மாதிரி இங்க -2 √7, இங்க பை, இங்க -1, இங்க √3, இங்க √2, இங்க 1, இங்க -7/2. அவ்வளவுதான். சோ எக்ஸ் ஸ்கொயர்ட் அண்ட் எக்ஸினுடைய கெழுக்கள் என்னென்ன? ஓகே, அடுத்தது 3வது கேள்வியுமே உங்களுக்கு என்னது? ஒன் வேர்ட் ஆன்சர் தான். டிகிரி ஆஃப் த பாலினாமியல், பல்லுறுப்புக்கோவையின் படி. எதற்கு உயர்ந்த அடுக்கு உள்ளதோ அதுதான் அதனுடைய படி. சரி, இங்க இதோடைய உயர்ந்த அடுக்கு என்ன? 7. கரெக்டா? சரி. இங்க x³ - x⁴ + 6x⁴ டிவைடட் பை x². சோ இதை கேன்சல் பண்ணும்போது இங்க என்ன ஆகும்? x⁴. அப்ப இதனுடைய படி 4. இங்க இதனுடைய படி வந்து இதை மல்டிப்ளை பண்ணுவீங்க உள்ள. அப்ப இதனுடைய படி 5, இதனுடைய படி 6, இங்க இதனுடைய படி 4. இந்த இடத்துல 4 இருக்கா? அதுதான். சோ இது எல்லாமே வந்து ஒன் வேர்ட் கொஸ்டின். 1, 2, 3 மூணுமே ஒன் வேர்ட் கொஸ்டின். ஆன்சர்ஸ் பண்ணீங்க. வெரி குட். ஸோ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சாதான் இதனுடைய ஆன்சர்ஸ்லாம் இதுல வந்து ஒரு 3 சம் 4 சம் கம்பைன் பண்ணி 2 மார்க்ல கூட கேட்கலாம். 4வது கொஸ்டின், ரீரைட் த பாலினாமியல் இன் த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதணும் அப்படிங்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எதனுடைய அடுக்கு உயர்வாக உள்ளதோ அது முதல்ல, அப்புறம் வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதிட்டு வருவீங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அண்ட் ஒன் வேர்ட் கொஸ்டின். சரியா? சரி, 5, 6 தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். 5வது கேள்வி என்ன? add the following polynomial. 6வது கேள்வி subtract 7 subtract 8 9. 8 9 வந்து multiplication. அவ்வளவுதான். சரிங்களா? சோ இப்ப add the polynomialsல இருந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்க்கலாமா? போர்ட்ல ஒர்க் அவுட் பண்ணலாமா? சோ இதுக்குமே நீங்க என்ன பண்ணலாம்? ஆன்சர்ஸ் சொல்லலாம். ரொம்ப சிம்பிள். ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம்ஸ். பட் இது இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. p of x is equal to 6x² minus 7x plus 2. q of x is equal to 6x³ minus 7x plus 15. சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா 6x² minus 7x plus 2, 6x³ plus 0x² minus 7x plus 15. இப்படி எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ 6x³ plus 6x² மைனஸ் மைனஸ் ரெண்டையும் ஆட் பண்ணி மைனஸ் சைன் போடுவோம், பிளஸ் 17. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். நீங்க இதை டைரக்டா லைக் டேர்ம் அன்லைக் டேர்ம் பண்ண தெரியலைனாலும் இப்படியும் ஒரு மெத்தட்ல பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் உங்களுக்கு இது சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்தது இதுல 2வது சப்டிவிஷன். h of x is equal to 7x³ minus 6x plus 1. f of x is equal to 7x² plus 17x minus 9. ஸோ இப்போ நீங்க தனியே எடுத்து எழுதும்போது சப்போஸ் இது வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் திட்ட வடிவத்துல இல்லைன்னா கூட அதை திட்ட வடிவத்துல மாத்திடுவோம். ஓகேவா? 7x³ plus 0x² minus 6x plus 1. இங்க உங்களுக்கு வந்து டேர்மே கிடையாது. 7x² plus 17x minus 9. ஸோ இது 7x³ plus 7x². 17ல 6 கழிச்சிங்க அப்படின்னா பிளஸ் 11x minus 8. இதுதான் நமக்கு தேவையான ரிசல்டன்ட் பாலினாமியல். ஓகேவா? ஸோ ஓகே, அடுத்தது 3வது சப்டிவிஷன். இதுலயே f of x is equal to
16x to the power 4 minus 5x squared plus 9. G of x is equal to minus 6x cube plus 7x minus 15. So, standard formula எழுதிக்கோங்க. 16x to the power 4 plus 0x cube minus 5x squared plus 9 minus 6x cube plus 0x squared. இங்க ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணோம் பாத்தீங்களா? 0x plus 9 plus 7x minus 15 add இல்லையா? 16 x power 4 minus 6 x power 3 minus 5 x power 2 plus 7 x minus 6. Is it clear? சரிங்களா? So, addition of the polynomial முடிஞ்சது. அடுத்தது subtraction of the polynomial. நாலே 4 ஸ்டெப் தான் உங்களுக்கு அடிஷன் சப்ராக்ஷன்னா ஞாபகம் வரணும். மல்டிப்ளிகேஷனுக்குனாலும் அதே 4 தான். ஸோ 6வது கேள்வியில முதலாவது சப்டிவிஷன் p of x is equal to 7x squared plus 6x minus 1. q of x is equal to 6x minus 9. So standard p of x minus q of x. இதை தான் நம்மள பண்ண சொல்லியிருக்காங்க subtraction அப்படின்னா. So 7x squared plus 6x minus 1. 6x minus 9 கழித்தல் என்ற செயல். ஓகேவா? ஸோ 7x ஸ்கொயர்ட் இங்க வந்து மைனஸ் இங்க பிளஸ்ன்னு ஆயிடும். சைனை மாத்திக்கோங்க. 7x ஸ்கொயர்ட் பிளஸ் ஆறும் மைனஸ் ஆறும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 0x பிளஸ் 9ல மைனஸ் 1 கழிச்சோம்னா பிளஸ் 8. ஸோ இதனுடைய ஆன்சர் 7x ஸ்கொயர்ட் பிளஸ் 8 அப்படிங்கிறது தான் இதனுடைய விடை. ஸோ அடுத்த சப்டிவிஷன் f of y is equal to 6y squared minus 7y plus 2. G of y is equal to 7y plus y cube. திட்ட வடிவத்துல இல்ல. f of y minus g of y. 6y squared minus 7y plus 2. y cube plus 0y squared plus 7y plus 0. என்ன பண்றோம்னா சைனை மாத்துறோம். மைனஸ் 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 y cube plus 6y squared minus 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 14y plus 2. ஸோ 6வது கணக்கும் பார்த்தாச்சு. 7 8 9 7 8 9 இது மூணுமே நீங்க ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணலாம். 7 and 8 வந்து சப்ராக்ஷன் தான். 9 வந்து மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ இல்லைன்னா அடுத்த நீங்க ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணிட்டு வந்து டவுட் கேட்டீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து அதை என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு பார்த்த கான்செப்ட் என்னென்ன பார்த்தோம், என்னென்ன இந்த லெசன்ல பார்க்க போறோம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தோம். ரெண்டாவது வந்து 3.1 எக்ஸசைஸ்க்கான கான்செப்ட் வந்து டிகிரி ஆஃப் த பாலினாமியல் அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் ஆஃப் த
பாலினாமியல்ஸ் பார்த்தோம். அதுல வந்து அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் என்னென்னது, அடிஷன், சப்ட்ராக்ஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். அதற்கான சிமுலேஷன்ஸ் பார்த்தோம். அதுக்கான எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் 3.1ல பார்த்துருக்கோம். கொஷின் நம்பர் 7 வரை 6 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். தேங்க்யூ மேம்.